ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எந்த பேங்க்கில் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் பண்ணால் நமக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும், எந்த பேங்க் ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட் தராங்க, கவர்மெண்ட் பேங்க்கில் இருக்க ஸ்பெஷல் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும், அதே போல் ப்ரைவேட் பேங்க்கில் எஃப்டிக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் தராங்க, ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ஸில் இருக்க இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன, ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது சேஃப் தானா, சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு இப்போ என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது, இதை பற்றி எல்லாம் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். வெல்கம் டு ஒய்டி மணி. ஃபர்ஸ்ட், நம்மள நிறைய பேர் அதிகமாக சார்ந்து இருக்குது அரசு வங்கிகளை தான். என்னதான் பிரைவேட் பேங்க்ஸ் அண்ட் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்ஸ் நமக்கு அதிக இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுத்தாலும் நம்ம பணம் சேஃபாக இருக்குமான்ற டவுட் நம்ம எல்லாத்துக்குமே இருக்கும். அரசு வங்கிகளோட முதன்மையான நோக்கம் பொதுமக்களுக்கு சர்வீஸ் பண்றது தானே தவிர லாபம் சம்பாதிக்கிறது இல்லை. பொதுமக்கள் அரசு வங்கிகளை சார்ந்து இருக்கிறதுக்கு இது ஒரு காரணமாக கூட இருக்கலாம். வாங்க இந்த டேபிள் மூலமா எந்தெந்த அரசு வங்கிகள் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்க்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் தராங்கன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபிக்ஸ்ட் டெபாசிட் போடும்போது ஒரு வருஷத்துக்கு நம்ம டெபாசிட் பண்ணுவோம். நிறைய வங்கிகள் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைஞ்சது ஒரு வருஷத்துக்கு மேலே வச்சிருக்கவங்களுக்கு தான் அதிகமாக தராங்க. உதாரணத்துக்கு இந்த டேபிளில் பார்த்தோம் அப்படின்னா அரசு வங்கிகளில் முதன்மையாக இருக்கக்கூடிய ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 444 நாட்களுக்கு நமக்கு கொடுக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட் 7.25%. அதே சீனியர் சிட்டிசனாக இருந்தால் 7.75%. இந்தியன் பேங்க் 400 நாட்களுக்கு நமக்கு கொடுக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜெனரல் பப்ளிக்காக இருந்தால் 7.30%. அதே சீனியர் சிட்டிசனாக இருந்தால் 7.80%. இப்போ கனரா பேங்க் 444 டேஸ்க்கு நமக்கு கொடுக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜெனரல் பப்ளிக்காக இருந்தால் 7.25%. அதே சீனியர் சிட்டிசனாக இருந்தால் 7.75%. பேங்க் ஆஃப் பரோடா 400 நாட்களுக்கு நமக்கு கொடுக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட் 7.30%. அதே சீனியர் சிட்டிசனாக இருந்தால் 7.80%. யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா 333 நாட்கள் நம்ம டெபாசிட் அவங்க கிட்ட வச்சிருந்தோம் அப்படின்னா அவங்க நமக்கு கொடுக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜெனரல் பப்ளிக்கா இருந்தா 7.4%. அதே சீனியர் சிட்டிசனா இருந்தா 7.9%. இப்போ பேங்க் ஆஃப் இந்தியா 666 நாட்களுக்கு நம்ம டெபாசிட் அவங்க கிட்ட வச்சிருந்தோம் அப்படின்னா அவங்க நமக்கு கொடுக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜெனரல் பப்ளிக்கா இருந்தா 7.3%, சீனியர் சிட்டிசனா இருந்தா 7.8% தராங்க. இப்போ சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா 444 நாட்களுக்கு நமக்கு கொடுக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜெனரல் பப்ளிக்காக இருந்தால் 7.45%, அதே சீனியர் சிட்டிசனாக இருந்தால் 7.95% நமக்கு தராங்க. இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் 444 நாட்களுக்கு நமக்கு கொடுக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜெனரல் பப்ளிக்காக இருந்தால் 7.30%, அதே சீனியர் சிட்டிசனாக இருந்தால் 7.80% நமக்கு தராங்க. அதே போல் ப்ரைவேட் பேங்க்ஸை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவங்க கவர்மெண்ட் பேங்க்கை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக தராங்க. இப்போ இந்த டேபிளில் பார்த்தோம் அப்படின்னா ப்ரைவேட் பேங்க்ஸில் முதன்மையாக இருக்கக்கூடிய ஐசிஐசிஐ வங்கி நமக்கு கொடுக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட் நம்ம ஒரு வருஷம் 3 மாதத்துலேருந்து ஒரு வருஷம் 6 மாதம் வரைக்கும் நம்ம டெபாசிட்டை வச்சுருந்தோம் அப்படின்னா அவங்க நமக்கு கொடுக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜெனரல் பப்ளிக்காக இருந்தால் 7.25%, அதே சீனியர் சிட்டிசனாக இருந்தால் 7.80% நமக்கு தராங்க. ஆக்சிஸ் பேங்க் ஒரு வருஷம் 3 மாதத்துலேருந்து 2 வருஷம் வரைக்கும் நம்ம டெபாசிட்டை வச்சிருந்தோம் அப்படின்னா அவங்க நமக்கு கொடுக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜெனரல் பப்ளிக்கா இருந்தா 7.25%, அதே சீனியர் சிட்டிசனா இருந்தா 7.75% நமக்கு தராங்க. HDFC பேங்க் குறைஞ்சது 4 வருஷம் 7 மாசம் அல்லது 55 மாசங்கள் வரைக்கும் நம்ம அவங்க கிட்ட டெபாசிட்டை வச்சிருந்தோம் அப்படின்னா அவங்க கொடுக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட் 7.40%, அதே சீனியர் சிட்டிசனா இருந்தா 7.90%. ஃபெடரல் பேங்க் நமக்கு கொடுக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட் 777 நாட்களுக்கு ஜெனரல் பப்ளிக்கா இருந்தா 7.40%, அதே சீனியர் சிட்டிசனா இருந்தா 7.90%. கோட்டக் மஹிந்திரா பேங்க் 390 டேஸ்ல இருந்து 2 வருடங்களுக்கு குறைவா நம்ம அவங்க கிட்ட டெபாசிட் வச்சிருந்தோம் அப்படின்னா அவங்க நமக்கு கொடுக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜெனரல் பப்ளிக்கா இருந்தா 7.40%, சீனியர் சிட்டிசனா இருந்தா 7.90%. இண்டஸ்இண்ட் பேங்க் ஒரு வருஷத்துல இருந்து அதுக்கு மேல எவ்வளவு நாட்கள் நம்ம டெபாசிட் அவங்க கிட்ட வச்சிருந்தாலும் அவங்க நமக்கு கொடுக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜெனரல் பப்ளிக்கா இருந்தா 7.75%, சீனியர் சிட்டிசனா இருந்தா 8.25% வரைக்கும் தராங்க. இப்போ புதுசா வந்திருக்கக்கூடிய ஐடிஎஃப்சி பேங்க் 400 நாட்கள் நம்ம அவங்க கிட்ட டெபாசிட் வச்சிருந்தோம் அப்படின்னா அவங்க நமக்கு கொடுக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட் 7.75%, அதே சீனியர் சிட்டிசனா இருந்தா 8.25%. எஸ் பேங்க் 1.5 வருஷத்துல இருந்து அதுக்கு மேல எவ்வளவு நாட்கள் அவங்க கிட்ட டெபாசிட் வச்சிருந்தாலும் நமக்கு கொடுக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜெனரல் பப்ளிக்கா இருந்தா 8%, சீனியர் சிட்டிசனா இருந்தா 8.5% வரைக்கும் நமக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் தராங்க. இப்போ நியூ ஜெனரேஷனா வந்திருக்கக்கூடிய
இந்த ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் நம்ம அரசு மற்றும் தனியார் வங்கிகளை காட்டிலும் வட்டி விகிதங்கள் அதிகமாக தராங்க. அரசு மற்றும் தனியார் வங்கிகளை போலவே இவங்க கிட்ட நம்ம டெபாசிட் பண்ற பணமும் DICGCன்னு சொல்லப்படுற டெபாசிட் இன்சூரன்ஸ் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன்னால 5 லட்சம் வரைக்கும் இன்சூர் செய்யப்பட்டிருக்கு. அதாவது இந்த வங்கிகள்ல ஏதாவது குளறுபடிகள் நடந்தாலும் நம்ம பணம் 5 லட்சம் வரைக்கும் பாதுகாப்பானதா தான் இருக்கும். இப்போ இந்த டேபிள்ல பாத்தீங்க அப்படின்னா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற சூரியோதய் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் மினிமம் 2 வருஷம் 2 நாட்கள் நம்ம அவங்க கிட்ட டெபாசிட் வச்சிருந்தோம் அப்படின்னா அவங்க நமக்கு கொடுக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜெனரல் பப்ளிக்கா இருந்தா 8.65%, சீனியர் சிட்டிசனா இருந்தா 9.10% வரைக்கும் தராங்க. ஈக்விட்டா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் அவங்க கிட்ட 444 நாட்களுக்கு நம்ம டெபாசிட்டை வச்சிருந்தோம் அப்படின்னா ஜெனரல் பப்ளிக்கு அவங்க கொடுக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட் 8.25%, அதே சீனியர் சிட்டிசனா இருந்தா 8.75% வரைக்கும் தராங்க. உஜீவன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் நமக்கு கொடுக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜெனரல் பப்ளிக்கு 8.25%, சீனியர் சிட்டிசனா இருந்தா 8.75% வரைக்கும் தராங்க. AU ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் நம்ம அவங்க கிட்ட டெபாசிட்டை 1.5 வருடங்களுக்கு மேல வச்சிருந்தோம் அப்படின்னா அவங்க நமக்கு கொடுக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜெனரல் பப்ளிக்கா இருந்தா 8%, சீனியர் சிட்டிசனா இருந்தா 8.5%. ESOP ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் நம்ம அவங்க கிட்ட குறைஞ்சது 2 வருஷத்துல இருந்து 3 வருஷம் வரைக்கும் நம்ம டெபாசிட்டை வச்சிருந்தோம் அப்படின்னா ஜெனரல் பப்ளிக்கு அவங்க நமக்கு கொடுக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட் 8.25%, அதே சீனியர் சிட்டிசனா இருந்தா 8.75%. ஜனா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் நமக்கு கொடுக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜெனரல் பப்ளிக்கா இருந்தா 8.25%, அதே சீனியர் சிட்டிசனா இருந்தா 8.75%. NE ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்னு சொல்லப்படுற நார்த் ஈஸ்ட் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் நம்ம அவங்க கிட்ட 1.5 வருஷத்துல இருந்து 3 வருஷம் வரைக்கும் டெபாசிட் வச்சிருந்தோம் அப்படின்னா அவங்க நமக்கு கொடுக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜெனரல் பப்ளிக்கா இருந்தா 9%, அதே சீனியர் சிட்டிசனா இருந்தா 9.50%. யூனிட்டி ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ல நம்ம குறைஞ்சது 1001 நாட்கள், அதாவது 3 வருஷத்துக்கு கொஞ்சம் குறைவான நாட்களுக்கு நம்ம அவங்க கிட்ட டெபாசிட் வச்சிருந்தோம் அப்படின்னா அவங்க நமக்கு கொடுக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜெனரல் பப்ளிக்கா இருந்தா 9%, அதே சீனியர் சிட்டிசனா இருந்தா 9.5% வரைக்கும் நமக்கு வட்டி விகிதங்கள் தராங்க. என்னதான் நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணாலும் இப்போ நமக்கு எமர்ஜென்சியாக பணம் தேவைப்படும் போது அந்த எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் நம்ம ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டிருக்க பணம் தான் முதல்ல நம்ம கைக்கு வந்து சேரும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்ட் ஷேர்ஸ்ல எல்லாம் அப்போ மார்க்கெட் நிலவரத்தை பொறுத்தே நமக்கு ரிட்டர்ன்ஸ் வரும். அதனால இந்த FDஸை ஒரு எமர்ஜென்சி ஃபண்டாக கூட நம்ம எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.